வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். இடி அதிரடிகள் தொடங்கிவிட்டன. நாம் தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக இடி சோதனைகள் நடைபெறும் என்பதை ஏற்கனவே தொடர்ந்து நாம் சொல்லிட்டு வரோம். இந்த மணல் மற்றும் டாஸ்மாக் விவகாரங்களில் அமலாக்கத்துறை நீதிமன்றங்களில் சந்தித்த தடை உத்தரவுகளின் காரணமாக மேற்கொண்டு அவர்கள் அந்த சோதனைகளை தொடர முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த தடை உத்தரவுகளை எல்லாம் நீக்கிய பிறகு சோதனைகள் அதிரடியாக தொடரும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு தெரிந்த வழக்குகள் இந்த டாஸ்மாக்கு, மணல், இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் அமைச்சர்களுக்கும் முதல்வர் குடும்பத்தினருக்கும் நெருக்கடி கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து இன்று அமலாக்கத்துறை பாய்ந்திருக்கிறது என்பதை வைத்து எங்கிருந்தெல்லாம் திமுக மீது தாக்குதல் விழும், அடி விழும் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வாரத்திற்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் என்ற அந்த இருமல் மருந்தை அருந்தியதால் 23 குழந்தைகள் உயிரிழந்தன. நமக்கு அதோட பாதிப்பு பெருசாக தெரியல. நமக்கு எப்படி இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோ அதே போல் மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த சம்பவம். இன்னொன்று குழந்தைங்க, அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேங்க சார். அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க எங்கள் கையாலேயே நாங்கள் விஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆமாம். இப்போ நீ உங்கள் குழந்தை அட்மிட் ஆகிருக்கணும். இன்னொன்று அரசு மருத்துவமனை எல்லாம் ஏழைங்க தாங்க போவாங்க, ரைட்டா? இப்போ இந்த மருத்துவமனைக்கு போகிறீங்க, டாக்டரு 3 வேளை இந்த பிள்ளைக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி. சின்ன குழந்தை இருமல் மருந்துன்னா சளி ஜுரத்துக்கு தான் போயிருப்பாங்க அங்கே, இல்லையா? டாக்டருங்க இதை எழுதி கொடுத்து இந்தாம்மா மருந்து இதை கொடுமான்னு சொன்னோன்னே நீங்களே மூடியில் ஊற்றி உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அந்த மருந்துனால உங்கள் பிள்ளை செத்து போச்சுன்னு எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? ஸோ அங்கே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், பிஜேபி அரசு இந்த விசாரணையை சரிவர நடத்தவில்லைன்ட்டாங்க. பாராமுகமாக இருக்கிறது இந்த விசாரணையில். இந்த ஒரு 23 குழந்தைகளோட மரணம் இந்த அரசுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரில. குழந்தைங்க செத்து போச்சு, இந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்குன்னு காங்கிரஸ் அங்கே அரசியல் பண்ணுது. பிஜேபி இதுலேருந்து தப்பிக்கணும். நாங்கள் காரணமே இல்லைங்க, மொத்தத்துக்கும் காரணம் தமிழ்நாடுங்க என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து விட்டார்கள். ஸோ இப்போது பிஜேபி இதிலிருந்து தப்பிப்பதற்காக வேகமான நடவடிக்கை எடுப்பதாக அங்கே மத்திய பிரதேச மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஃபார்ச்சுனேட்லி அங்கே எலெக்ஷன் இல்லை. எலெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் பற்றிக்கிட்டு எரியும். ஸோ அங்கே மத்திய பிரதேச காவல்துறை இங்கே தமிழகத்தை சேர்ந்த அந்த மருந்து உற்பத்தியாளரை கைது செய்து, அவரையும் ஒரு மனைவி, பார்ட்னர்ஸ்னு ஒரு 2-3 பேரை கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள். எவ்வளவு வேகமாக அமலாக்கத்துறை நுழைந்தது என்று பாருங்கள். இவங்க தனி நபர்கள் தானே சார்? அமலாக்கத்துறை அதை தொடர்ந்து இதில் தேர்தல் கணக்குகள் இருக்க எப்படி சாத்தியம் சார்? நல்லா கேட்டீங்க. இன்று காலை முதல் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குனராக அல்லது கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய தீபா என்பவரது இல்லத்தில் மற்றும் அந்த ஏற்கனவே ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா, மருந்து ஆய்வாளர்கள்னு ஒரு 2 பேர், அவர்களது இல்லத்தில் அண்ட் இந்த மருந்து கட்டுப்பாடு, ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்ஷன், இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தி வருகிறது, ரைட்டா? இப்போ இதற்கு அடுத்து இதற்கு பொறுப்பான மராத்தான் அமைச்சர் வீட்டுக்கு போவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது ஒரு மருந்து கம்பெனி பஞ்சாயத்துங்க, இதில் பொலிட்டிக்கலாக எப்படிங்க பண்ண முடியும் ஈடின்னு கேட்டிங்களா? இது இப்போ பொலிட்டிக்கல் இல்லையா? முடியும் தானே? அந்த துறை சரியாக செயல்படாததற்கு யார் பொறுப்பு? அமைச்சர். உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குன்றதுனால புள்ளைய பறி கொடுத்தவங்ககிட்டெல்லாம் போய் நீ வழக்கு போடலன்னு வீடியோ போடுன்னு நீங்கள் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பண்ண தெரியாதா? அந்த தீபா என்பவர் அதிகாரி, அவங்ககிட்ட போய் ஜெயிலுக்கு போகிறீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் மந்திரி தானே, பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டால், வாக்குமூலம் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வாக்குமூலம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். 4 வருஷம் இருந்தால் கூட இல்லை, நான் எனது அமைச்சரை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று முடிவெடுப்பார்கள். 5 மாதம் தான் இருக்குது. நாகேந்திரன் வர கவுண்டவுன் சொல்லிட்டாரு, திமுகவுக்கான கவுண்டவுன் தொடங்கி விட்டது, இன்னும் 177 நாள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த அதிகாரிகள் எதற்கு உங்களை காப்பாற்ற வேண்டும்? ஸோ அந்த அதிகாரிகள் எதற்கு காப்பாற்ற வேண்டும்? சரி, நீங்கள் சொல்கிறது ஒரு வாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அதிகாரி வாக்குமூலம் கொடுக்கவில்லை. அந்த கோல்ட்ரிஃப் மருந்தை தயாரித்த ஸ்ரேஷன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரது வீட்டிலும் தொழிற்சாலையிலும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட வாக்குமூலம் வருது.
ஜென்மத்துக்கும் வெளில வர மாட்டேன், 23 பிள்ளைங்க செத்து போயிருக்கு, இந்த ஜென்மத்தில் வெளில வர மாட்டேன், வாக்குமூலம் கொடுக்குறியான்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்களா? இப்படித்தான் ஆப்ரேட்டர். இப்போ எதிர்பாராத இடத்துல இந்த தாக்குதல் வந்துச்சா, இது போல் பல தாக்குதல்கள் வரும். நான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை இப்படியே இருக்காதுங்க. திமுக ஜெயிச்சிடும்னு நினைக்காதீங்க. பிளவுபட்டு கிடந்தாலும் திமுக வெற்றி பெறும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். 100% இவர்கள் தோற்கிறார்கள் என்று நான் இதையெல்லாம் வைத்து தான் சொன்னேன். காற்றுலேயே கயிறு திரிப்பாங்க பிஜேபி. இப்படி அல்வா மாதிரி ஒரு மேட்ரு மாட்டிட்டு இருக்கும்போது விடுவாங்களா? வாக்குமூலம் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஏன்னா ஒருவேளை என் மேலே இருக்க கொலைப்பள்ளியை அவர் மேலே மாற்றிடுற மாதிரியான பொய் வாக்குமூலமாக தானே அது இருக்கும். 11 வருடங்களாக நீங்கள் இந்த விதமான விதிகளையும் பின்பற்றாமல் இந்த மருந்து தொழிற்சாலையில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், சார் மாதம் மாதம் எனக்கு வந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போவீங்க சார். அது 1 லட்ச ரூபா யாருக்கு போகுது? இல்லை சார் மந்திரி பிஎன் ஒருத்தர் வந்து வாங்குவார் சார்னா முடிஞ்சு போச்சா? இன்னொன்று, இதோட நோக்கம் இந்த குற்றங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபித்து தண்டனை பெற்று தருவதா? எலெக்ஷன் வரைக்கும் டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பான செய்தியை கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள்? தெரிஞ்சு ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி, டெல்லி தேர்தலுக்கு முன்பு. இன்றைக்கி அதற்கான தேவை என்ன இருக்கிறது? கேஜ்ரிவால் பற்றியே நியூஸ் வரல, அப்புறம் கேஸை பற்றி எப்படி நியூஸ் வரும்? முடிஞ்சு போச்சா? அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தூக்கி ஓரம் போட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கிட்னி விவகாரம் ரொம்ப அழகாக கேட்டிங்க. ரொம்ப கோவம்தான் வருது. அவன் ஒரு சாதாரண மிடில் மேன். அந்த திராவிட ஆனந்தன்றவன் போய் எங்கெங்கெல்லாம் ஏழைங்க கந்து வட்டி கட்டிகிட்டு இருக்காங்களே, அவளை போய் பார்த்து, எதுக்கு நீ வட்டி கட்டி கஷ்டப்பட்டுருக்க, அவர் வீட்டு வாசல் வந்து கத்தினுக்கிறான், இந்த 2 வச்சிருக்கிற கிட்னி எதுக்கு, இந்த மாதிரி ஒரு டோனர் வந்திருக்காங்க, 5 லட்ச ரூபா சொலையாக தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு மிடில் மேன். பேஷண்ட்டோட டேட்டாவெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போய் ஏழைங்கள்கிட்ட ஏமாத்துறவன். அந்த திராவிட ஆனந்தனால் வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பி செல்வதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நல்லா அந்த டைம்லைனை கவனித்து பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாதுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. 2வது நாள் இந்த 2 பேர் கைது பண்ணுறாங்களப்பா. 40 நாளாக அப்போ கைது பண்ணாமல் இருந்ததுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? பாலிமரில் பார்த்தோம், அந்த ஆள் ஸ்கூட்டியில் நாமக்கல்லில் சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு. எவ்வளவு ஆணவம் தான் இந்த வேலையை நீங்கள் பண்ணுவீங்க? வண்டியில் திமுக கொடி கட்டியிருந்த மாதிரி பேர்லேயே திராவிட ஆனந்தன். சென்னை உயர்நீதிமன்றம் எவ்வளவு வேதனையோடு அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட நீங்கள் ஃபைல் பண்ணல சார். அன்றைக்கி அந்த ஹியரிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அவர் ஜஸ்டிஸ் SM சுப்ரமணியம் அவர் அஜ்மல் கானை பார்த்து கேட்குறாரு, சார் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல சார், வி கேவ் யூ எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 5 பேர் கொண்ட ஒரு 5 IPS அதிகாரிகளோட பட்டியலை கொடுன்னா DSP இன்ஸ்பெக்டர் பேர் எழுதி கொடுக்குறீங்க நீங்கள். அதில் அடுத்த மாதம் 24/9 அன்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டோன்னு சொல்லி ஒரு அக்யூஸ்டை கூட அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உச்சநீதிமன்றம் நீங்கள் விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டோன்னு எப்படி சார் ஒரே நாளில் 2 பேர் எப்படி சார் கைது பண்ணுறீங்க? அப்போது நீங்கள் நினைத்தால் முடியும் இல்லையா? அந்த ஒரு ஒத்த கிட்னியோட சுற்றிட்டு இருக்குது இத்தனை ஜனம். அந்த ஜனங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்னு உங்களுக்கு துளியாவது மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் இப்படி செய்வீர்களா? ஜனங்க கிட்னி எல்லாம் திருடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லார் கிட்னியும் திருடணுன்னு ஒரு MLA பேசுகிறாங்க. நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கோம். நீங்கள் மாட்டினீங்களா? எப்படி தப்பிப்பீங்க? உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. இதுக்கப்புறம் என்ன உலக நீதிமன்றத்துக்கு சொல்லிடுங்களா? மாட்டினாங்களா? இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு, 2 அரெஸ்ட் இஃபெக்டட். அவர் பிரேமானந்த் சின்ஹாவுக்கும் தெரியும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ன்றது தெரியும். இன்னொன்று, மாதம் மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். என்னையா ப்ராக்ரஸ்ன்னு கேட்டால், அதை சார் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதாவது போய் சொல்லணும். அப்புறம் நீதிமன்றம் கண்காணிக்குதுன்னு தெரிஞ்சும் இவ்வளோ மெதுவாக வந்து விசாரணை நடத்தினா இது எப்படி? உச்சநீதிமன்றத்தை எப்படியா ஸ்டே வாங்கிடலாம்? நம்மக்கிட்ட தான் வின்சன் இருக்கிறாரு. போய் ஏதாவது பேசி ஏமாற்றி கிட்னியை திருடல, ஆட்டு கிட்னி எடுத்து வறுத்து சாப்பிட்டதெல்லாம் இவங்க கிட்னி திருட்டுன்னு சொல்கிறாங்க சார். போய் ஏதாவது சொல்லி உருட்டலாம். அவரால் தான் தோத்துக்கிட்டே இருக்காங்க. நல்லது, இன்னும் நிறைய அடி வாங்குவாங்க. அடுத்தடுத்து சொல்கிறேன் நான். எவ்வளவு ஆணவமாக இருந்தீர்கள். இருமல் வேட்டையில் இருக்கிறது ED, அடுத்து கிட்னி வேட்டையில் இறங்கும். நம்ம நல்லா தம்பு வச்சோம். திமுக கிட்னியை உருவ போகும் EDன்னு உருவத்தான் போகிறாங்க. அதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாததுக்கு ஒரு காரணம், அதன் மூலமாக ED உள்ளே வந்துட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ EDக்கான வருகையை எதிர்நோக்கலாமா? நிச்சயமாக எதிர்நோக்கலாம். அண்ட் அந்த மதுரை மாநகராட்சி ஊழல், அது நம்ம மறந்துட்டோம். அதுவும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, ஒரு IPS அதிகாரி தலைமையில், DIG தலைமையில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ED உள்ளே வரக்கூடாதுன்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டையே சேர்க்காமல் அவங்க பூரா பப்ளிக் சர்வெண்ட்ஸ். பில் கலெக்டர்லேருந்து அத்தனை பேரும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். அந்த மேயரோட கணவர் ஜாமீன்லேயே வெளில வந்துட்டார். இன்றைக்கி வரைக்கும் மேயரை தொடல நீங்கள். அது என்ன ரீசன்னா, அதில் கோர்ட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேணாம், SIT ஃபார்ம் ஆனதோடு நின்றுச்சு. அது டிஸ்போஸ்டு அந்த பெட்டிஷனு. அதனால் அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே போடாமல் விசாரிச்சுட்டு இருக்காங்களா, ED உள்ளே வரக்கூடாதுன்னு. கிட்னியில் என்ன பண்ணுவீங்க? ஸோ நல்லா பாருங்கள், இது தொடக்கம். 3 நாட்களுக்கு முன்பு கடந்த வாரம்
3 வழக்குகளில் ஒரே நாள் அடி வாங்கிச்ச சுப்ரீம் கோர்ட்டில், அது இவர்களோட சரிவோட தொடக்கம். அடுத்தடுத்து இனிமேல் அடி. எவ்வளோ நாளுப்பா இந்த அநியாயத்தை அரங்கேற்றி கொண்டே இருப்பீர்கள் நீங்கள்? மனசில் கொஞ்சமாவது ஈரம் இருந்தால் இதை விசாரிக்கணும்னு தோணணுமா தோணாதா உங்களுக்கு? இன்னும் நாட்டில் என்ன நீதி என்ன அப்படியா செத்து போச்சே? சமீபத்தில் அந்த வின்ட்ராக் நிறுவனம் வந்துட்டு எக்ஸில் போட்டிருந்தாங்க, இது மாதிரி அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் எங்களை பாடாப்படுத்துகிறாங்க, ரொம்ப லஞ்சமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தொடர்பாக எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்காங்களா சார்? டைரக்டரேட் ஆஃப் அங்கே நிதியமைச்சகம் நேரடியாக தலையிட்டு டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து அவர்கள் அறிக்கையை கொடுத்து விட்டார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் சென்னை ஏர் கஸ்டம்ஸோட கமிஷனர் அண்ட் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஏர் கஸ்டம்ஸ், இவங்க 2 பேரையும் உடனடியாக மாற்றி டெல்லியில் ஒரு நிர்வாக பதவிக்கு அவர்கள் இருவரையும் நியமித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு பதிலாக வேறு போஸ்டிங்ஸ் எதுவும் போடலை. இந்த வின்ட்ராக் நிறுவனத்தோட இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இந்த கஸ்டம்ஸோட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும், இந்த வின்ட்ராக்கு இவங்க கூட எங்களால் போராட முடியாது, நாங்கள் கடையை சாத்துறோங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக பதிவு செய்து விட்டு போனதால் நிதி அமைச்சகம் நேரடியாக தலையிட்டு வேக வேகமாக அதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அங்கேயும் வந்து இந்த சிபிஐ விசாரிக்க முடியாத இந்த சிக்கல் தமிழக அரசு அந்த கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணதுனால அந்த சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அவர்கள் விசாரித்ததன் மூலமாக கூடுதலாக அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபரோடு சேர்த்து இடைத்தரகர்களாக சிலர் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, இவங்க மிடில் மேனாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, அவங்க வந்து கேஸ் போட்டு இவங்க நடவடிக்கை எடுக்க முடியல, அதனால லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, இப்போ நீ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னா இப்போ தான் கேஷ் ட்ரான்சாக்ஷனே குறைஞ்சி போச்சு இல்லை, ஜிபேயில் லஞ்சம் கேட்குறது 50,000 அனுப்பி விடுன்ட்டு. இப்போ உன் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பினா மாட்டிக்கவில்லை நீ, அதனால நடுவில் ஒரு மிடில் மேனை வச்சு அவங்க அக்கௌண்ட்டில் அதை போட்டு அவன் அதை வித்ட்ரா பண்ணி கேஷாக கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுப்பான். அந்த மிடில் மேன் மேலெல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு பர்டிகுலர்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்க சிபிஐ வந்து நேரடியாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விசாரணை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது மட்டும் எப்படி சார் விசாரணை நடத்துது? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துது இந்த விசாரணையை, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் நடத்துது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு இந்த கன்சென்ட் வேண்டியதில்லை. சிபிஐக்கு தான் கன்சென்ட் ஆப்ரேட் வேணும். இது அந்த காலத்தில் போட்ட சட்டம். சிபிஐக்கு தான் வேணும் மாநில அரசில். அவங்களுக்கு டிஆர்ஐக்கெலாம் நாட் நெசசரி. இன்னொன்று குற்றச்சாட்டு எழுந்ததன் பேரில் அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. சார், சென்னை சிட்டியில் வந்து ஹவுசிங் போர்டு வீடெலாம் கட்டித்தராங்கல்ல சார், அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு போர்டு உருவாக்கியிருக்காங்க சார். ஆனால் அந்த போர்டு வந்து செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கவர்மெண்ட் வந்து சந்தித்த ஒரு பெரிய ஃபஸ்ட்டு கிரைசிஸ் அதுதான். இந்த புளியந்தோப்பில் எங்கேயோ இந்த ஜனங்கள் எல்லாம் காலி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? திருமாவளவன் எல்லாரும் போய் அங்கே நின்னாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் கட்டுமானம் சரியில்லை, தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தது. எல்லோரும் அந்த டிஎம்கே கவர்மெண்ட் சந்தித்த ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான கிரைசிஸ் என்று நான் நினைக்கிறேன். செவரில் உந்துச்சு, அப்படி உந்துச்சு. அப்போ அவங்கள காலி பண்ணாமல் இருக்க முடியாது, வேறு வழியில் இவங்களுக்காக நாங்கள் அங்கே வீடு அங்கே ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இது ரொம்ப தரமற்ற வீடுகளாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் இதை சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. சென்னை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வளர்ச்சி குழு என்று ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டும். அந்த கமிட்டியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மக்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்களோ அந்த அப்புறப்படுத்துதலை சிக்கல் இல்லாமல் செய்வதற்கு அல்லது அந்த மக்களை அப்புறப்படுத்தாமல் அங்கேயே வாழ வழிவகை செய்வது, இது போன்ற சிக்கல்களை எல்லாம் களைவதற்கு தீர்ப்பதற்கு ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அது அந்த புளியந்தோப்பு இஷ்யூ நடந்தபோது நியமிக்கப்பட்ட குழு. நியமித்ததோடு சரி, 22லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட இந்த குழு கூடவில்லை என்று தெரிகிறது. திமுகவோட எல்லா வேலைகளும் இப்படித்தான். 100 கமிட்டி போடுவாங்க. நிதியமைச்சராக திரு தியாகராஜன் இருந்தபோது இந்த பிரபல நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர்களான எஸ்தர் டஃபலோ, ஜான் ட்ரீஸு, ரகுராம் ராஜன் இவர்களெல்லாம் வைத்து ஒரு கமிட்டி போட்டாங்களா, அந்த கமிட்டி என்னாச்சு? இது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முஸ்கான் அகமது என்ற செய்தியாளர் செய்தியாக இதை வெளியிட்டிருக்கிறார். இது போல் இவங்க ஃபார்ம் பண்ணுற கமிட்டி எல்லாமே இது போல் பேரளவிற்கு அன்னையோட 22ஓட முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லை, அந்த ஜனங்களை கொண்டு போய் போட்டாச்சு, அந்த பக்கம் முடிஞ்சாச்சு. அந்த அன்னைக்கு அன்றைய தேவைக்காக போடப்பட்ட கமிட்டி, அவ்வளோதான். பேர் வச்சியே சோறு வச்சியான்றது அது எல்லாத்துக்கும் பொருந்தது. அது எல்லாத்துக்கும் பொருந்தது, ஒன்று மட்டும் இல்லை. இது மாதிரி எவ்வளோ நியூஸ் நம்ம ஷோலேயே நம்ம பேசியிருக்கோம். இதனால் தான் இவர்கள் பின்னடைவை சந்திப்பார்கள் என்று நான் சொல்கிறேன். நான் ஒரு ரொம்ப படோடபமான அறிவிப்போடு ஒரு நிகழ்ச்சியை அறிவிக்கிறார்கள், தொடங்குகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அதோட ஃபாலோ அப் இல்லை. அந்த ஸ்கீம் செயல்படுகிறதா இல்லையா என்பதை ஆலோசனை செய்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு கூட ஒருவரும் இல்லை. அப்போதைக்கு பிரச்சனையை தள்ளி போட்டு இன்னைக்கு பிரச்சனையை மூடணும், அவ்வளோதான். இதோட விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அதிகாரிகள் நியமிச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள என்ன தான் வேலை பார்க்குறாங்க? 1000 வேலை இருக்குது அதிகாரிகளுக்கு.
உனக்கு தலைமை சரியாக இருக்கணும். நம்ம ஒரு கமிட்டி போட்டோம், என்னப்பாச்சு, யாராவது ஒரு இடத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். 10 செக்ரட்டரி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு அதிகாரியும் இவனை எப்படி காலி பண்ணுறது, இவனை எப்படி காலி பண்ணுறது, இந்த பதவியில் நம்மளை நகர்த்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. இன்னொன்று, இவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முதல்வரை மகிழ்வாக வைத்துக்கொள்வதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறார்கள். முதல்வர் திருப்தியாக இருக்கணும். மக்கள் திருப்தியாக இருக்காங்களா இல்லையான்றதை பற்றி கவலை இல்லை. முதல்வர் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னங்காச்சு அந்த பிரச்சனை சார், அந்த கமிட்டி போட்டுக்க முடிஞ்சு சார், அவ்வளோதான், விட்டு போங்க, அடுத்த வழி பாருங்கள். இல்லைனா இங்கேருந்து ஊட்டிக்கு கூட்டு போயிட்டு முதல்வரையும் ஒரு மனைவியும் மலர் கண்காட்சியில் ஒரு மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கையில் அமர வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் போய் மகிழ்ந்து கொண்டு இருக்குமா? செய்வாங்களே யாராவது? இன்டெலிஜென்ஸ் ஐஜி போய் சிஎம்ஓ ஒரு ஒய்ஃபும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து மகிழ்ச்சியாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கிறத இன்டெலிஜென்ஸ் ஐஜி போய் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரா? இவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களோட நோக்கம் சிஎம்ஐ ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். நீதி நாடு எப்படி போனால் என்ன சார்? கேரளா சட்டமன்றத்தில் பொது சேவை சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க சார். இதே போன்று திமுக அரசு 2021 தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, நாங்களும் இதே மாதிரி இந்த பொது சேவை உரிமை சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அமல்படுத்த கிடையாது சார். சேவை உரிமை சட்டம் அதோட பேர். அதாவது என்னென்னா, நீ இப்போது தாலுகா ஆஃபீஸ்க்கு போகிற, உங்களுக்கு சொத்து சான்றிதழ் வேண்டும். சொத்து சான்றிதழ் வேண்டி நீங்கள் விண்ணப்பித்தால் 30 நாட்களுக்குள் அதை வழங்க வேண்டியது அந்த தாலுகா அலுவலக அதிகாரிகளோட கடமை. அந்த சேவையை பெறுவது உங்கள் உரிமை. 30 நாட்களுக்குள் அதை கொடுக்கவில்லை என்றால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இது ரொம்ப மிக மிக சரியான சட்டம். என்ன காரணம்னா, நமக்காக தானே இருக்காங்க தாலுகா ஆஃபீஸில். இப்போ போய் நீ கேட்டு போகிற, ஜாதி சர்டிஃபிகேட் வேணும், இது வேணும்ன்ட்டு எத்தனை நாள் அலைய விட்றாங்க. அவர்கள் என்னமோ எஜமானர்கள் போலவும், நீ கூலிக்கு போய் அங்கே நிற்கிறது போலவும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் உண்மையிலே மக்கள் தானே எஜமானர்கள். ஸோ அதற்காகத்தானே இந்த சேவை உரிமை சட்டம் என்ற கான்செப்ட் பல வருடங்களுக்கு முன்பு ஆர்டிஐயோடு சேர்த்து, தகவல் அறிவு உரிமை சட்டத்தோடு சேர்த்து இது உருவாகி இந்தியாவில் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிகள் இதை செயல்படுத்தி விட்டன. கடைசியாக கேரளா அரசும் இந்த சட்டத்தை ஏற்றுவிட்டது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை உரிமை சட்டத்தை செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதியாக அளித்தார்கள். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் படித்த ஆளுநர் உரையில் சேவை உரிமை சட்டத்தை இந்த நிதியாண்டிலேயே செயல்படுத்தப் போகிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலை. இல்லை, செய்யாததுக்கு என்ன சார் காரணம்? சிக்கல்ப்பா. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்க. நீ இப்போ நீ போகிற உங்கள் ஊரில் தேனி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணுங்கன்னு கேட்குற, கொடுக்கலன்னா அந்த தாசில்தார் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதை அரசு இயந்திரம் எப்படி அனுமதிக்கும்? அதான் அதிகாரிகளோட பிரச்சனை. அதிகாரிகள்கிட்ட நம்ம கொடுத்துட்றோம். அரசியல்வாதிகள் எந்த விதத்தில் பாதிக்க போகுது? அது அந்த அதிகாரிகள் தானேப்பா இந்த அரசை நடத்துறது. அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்க சார், ஒரு இது போடுறாங்க, அதை ஃபாலோ பண்ண வேணாமான்ட்டு. இவர் தானே ஃபாலோ பண்ணோம். இவருக்கு நினைவில்லையா? சிஎம்க்கு 1000 பஞ்சாயத்து நினைவில்லை. துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் ரவுடி ஃபோட்டோ போட்டுருக்காரு. நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாமா? உங்களை தான் சிறப்பு திட்ட செயலாக்க துறை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, எல்லா துறையும் நீங்கள் கண்காணிக்கலாம், கேள்வி கேட்கலாம்ல. கூசாமல் பச்சை பொய்ய சொல்கிறீங்க. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோன்னு. சேவை உரிமைன்றது வாக்குறுதி தானே, நிறைவேற்றுனீங்களா? அதுக்கு 2 அமைச்சர்களும் விளக்கம் வரக்கூடாது. இவர் டெபுட்டி சிஎம் தானே, என்னையாச்சு அது? ஏன் பண்ணல? ரிவ்யூ பண்ணலாம்ல. ஹீ கேன் சம்மன் எனி செக்ரட்டரி, ஹீ கேன் சம்மன் எனி மினிஸ்டர். இல்லை சார், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம். யோ, நீ கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வரல. நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கோம், இதை எப்படி நிறைவேற்றணுன்றதுக்கான வழியை சொல்லு. இப்படி தானே கேட்கணும். இந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து இல்லை சார் கஷ்டப்படுவாங்க ஸ்டாஃப்னு சொன்னால், அப்படியே சரி விடுங்க, தூக்கி போட்டு போய்டுறது. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்திருக்குமா? இது ஒரு மைல்கல். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30 நாளில் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணுன்னா தாலுகா ஆஃபீஸில் வேலை எப்படி நடக்கும்? இன்னொன்று சார், இப்போ நம்ம போய் ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டோம்னு வச்சுக்க, எடுமா ஒரு 500 எடுமான்றாங்க. இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். நின்றுடும். என்ன காரணத்தை சொல்லி நிறுத்துவேன்? இப்போ நான் தான் அங்கே டெப்டி தாசில்தார், இல்லை நான் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்க. 30 நாளைக்குள்ளே கொடுக்கணும். 30 நாளைக்குள்ளே நான் அந்த சர்டிஃபிகேட்டோ, சொத்து சர்டிஃபிகேட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, ரெவன்யூ சர்டிஃபிகேட்டோ, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டு நான் கொடுக்கலன்னா நான் என் மேலதிகாரிகளுக்கு விளக்கம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் இழுப்பேன்? நீ காசு கொடுக்கல, எத்தனை நாள் இழுக்க முடியும் என்னால்? அப்போ அந்த பயம் வரும்ல. அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டு வேகமாக பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நீங்கள் நடத்தவே வேண்டாமேப்பா. எதுக்கு இப்போ வெட்டி செலவு பண்ணுக்கிறீங்க? ஸ்கூலுக்கு லீவ் விட்டு அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இது அன்னைக்கு அமல்படுத்தியிருந்தா டெய்லி அவங்க ஒன்று ஒன்றா முடிச்சு விட்ருக்க போகிறாங்க. ஆனால் வந்துட போகுது. இதெல்லாம் செய்கிறேன்ட்டு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் செய்யல? அப்போ எதுக்கு இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின்? இதைத்தானே சொல்கிறீங்க. நீங்கள் அந்த முகாமில் போய் கொடுத்தீங்கன்னா 45 நாளில் நீங்கள் கேட்டது
நிறைவேற்றப்படும்னு சொல்கிறீங்க. இந்த சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் முகாம் நடத்த வேண்டிய தேவை ஏற்படாமலே போயிருக்குமே. அப்போ எப்படி ஏமாத்துறீங்க நீங்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை, நீங்கள் வாக்குறுதி அளித்ததை தேர்தல் நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒன்று செஞ்சு அதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பேரை வச்சு அதுக்கு ஊராக ஹோர்டிங் வச்சு விளம்பரம் வேறு தெரிகிறீங்க. அதே போல் லோக் ஆயுக்தா, இந்த லோக் ஆயுக்தா என்பது லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த அமைப்பு செயல்படும். அதற்கென்று புலனாய்வு அமைப்பும் இருக்கும். கர்நாடகாவில் ரொம்ப வைப்ரண்ட்டாக அந்த லோக் ஆயுக்தா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா அவர்கள் மீதே லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு செய்தது. இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறைனா நேரடியாக முதல்வரின் கீழ் வேலை செய்கிறதுன்றதுனால இங்கே எதையும் விசாரிக்க மாட்டாங்க. லோக் ஆயுக்தா பேருக்காவது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அதை செயல்படுத்துறேன்ட்டு தானே நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. என்னாச்சு அது? எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. 90% நிறைவேற்றிட்டோம், 85% நிறைவேற்றிட்டோன்ட்டு இதெல்லாம் தான் தேர்தலில் இவங்களுக்கு அடியாக வாங்கி தரப்போகுதுன்ட்டு நான் நம்புகிறேன். ஆனாலும் பாருங்கமே, எலெக்ஷன் நேரத்தில் இவங்க ஒரு நல்ல தேர்தல் வாக்குறுதி நல்ல ஒரு 50, 100, 300ன்னு சொல்லிட்டு இப்படி எழுதி கொண்டு வருவாங்க பாருங்க சார். இந்த வாட்டியும் வரும். இந்த வாட்டி இப்போ போன தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் அந்த வாக்குறுதிகள்லாம் இணையதளத்தில் கிடைக்குது. அந்த வாக்குறுதிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்ல வாக்குறுதிகளை நிறைய கொடுத்துருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் செய்யவில்லை. ஆனால் 90% நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறீர்கள். இப்போ 26 தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன போட போகிறீங்க? சென்னையை சிங்கப்பூராக்க வேணாம் சார். தமிழ்நாடை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தீர்ப்பு, கரூர் சம்பவத்தில் தாவேக்கா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கோட தீர்ப்பு தான் சார். என்னதான் சார் அங்கே நடந்துச்சு? எது வரக்கூடாது என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள்? திமுக சிபிஐ விசாரணை வரவே கூடாது. வேற அஷ்ரா கர்க் தலைமையில் எஸ்ஐடி இருக்கணும். ரெண்டுமே வச்சுங்கன்னு கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றம் சிபிஐயும் விசாரிக்கும், சிபிஐ ஒழுங்காக விசாரிக்குதா என்பதை சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும். அதிரடி அஷ்ரா கர்க் எஸ்ஐடி எந்த அதிரடி வேண்டாம், அடங்கி உட்காருங்கள் என்று கூறிவிட்டது. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டை, அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட் தே வில் அனலைஸ் ஆல் ஆங்கிள்ஸ். அன்றைக்கி நீங்களும் பார்த்தீங்க அந்த வழக்கு விசாரணை, எல்லாரையும் பேச விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லோரும் என்னென்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். வின்சன் அவர் தான் நீண்ட நேரம் வாதிட்டார். அண்ட் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா எத்தனை டேபிள் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு? நான் அதில் ஜட்ஜு டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவர் லா தெரிஞ்சதுன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் இன்னொன்று பல இந்தியாவை பூரா வழக்குகளை பார்க்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம்னா என்ன, எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகும், இது மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியே பல வழக்குகளை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே 41 பாடி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 5 மணிக்கு எரிச்சிட்டாங்க அப்படின்றது அவர்கள் அது கவனத்திற்கு கொண்டு வந்த போது அது அவங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ அந்த டிஸ்டர்ப்னால தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்களா சார்? ஆமாம். அப்போ சம்திங் நாட் ரைட். யாரும் அந்த 41 பேரை கொலை பண்ணாங்கன்னு உச்சநீதிமன்றமும் சொல்லலை. ஆனால் இவ்வளவு அவசரமாக ஏன் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்க பாடியை? உங்கள் மீது தவறு இல்லை என்றால் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்கள்லாம் கேட்டால் கூட இந்த பாருமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலாம் பாடி கொடுக்க முடியாது, 2 டாக்டர் தான் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் தானே வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுங்க, கொடுத்துட்றோம், எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம். அப்படி தானே சொல்லணும். இல்லை சார், தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண எவ்வளோ நேரம் சார் ஆகும்? மினிமம் 2 hours. உடற்கூறு ஆய்வுன்னா என்னப்பா, ஸ்கல் ஓப்பன் பண்ணோம், உடம்புல முக்கியமான அவயங்கள் எல்லாவற்றிலும் சாம்பிள் எடுக்க வேண்டும். பக்கத்தில் டாக்டர் டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த தோலின் தன்மை இப்படி இருந்தது, மூக்கு இப்படி இருந்தது, கண் இப்படி இருந்தது, இந்த நகத்தில் இதில் எல்லாம் வேறு எதுவும் இருந்ததா, கடைசியாக எப்போ சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க, அது லேட் ஆகும். விசரா வயிற்றுக்குள்ளே அந்த சிறு குடலில் என்ன இருக்கிறது என்பதை எடுத்து சாம்பிள் அனுப்பிச்சு அதில் என்ன இருக்குது, உணவு எவ்வளோ நேரம், அதாவது சாப்பிட்டு 5 மணி நேரம் ஆகிடுச்சு, பாதி செரிமானம் ஆகி அந்த உணவு இருந்துச்சு, இது ஒரு 3 நாள் ஆகும். விசரா டெஸ்ட்டுன்னு அந்த சாம்பிள் எடுத்து. இது போல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. 2 hours ஆவரேஜாக 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் சட்டப்படி இரவு நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா அதை ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். அப்படி இருக்கப்ப அவங்க வீடியோ எடுத்திருக்காங்களா சார்? வீடியோலாம் எடுத்திருப்பாங்க. இதில் எல்லாம் ஒன்றும் பெரிய தவறு நடந்திருக்கும் என்று நான் கருதவில்லை. இன்னொன்று, டாக்டர்ஸை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் இது பஞ்சாயத்து ஆகும், தயவுசெய்து வீடியோ எடுத்துருங்க, இல்லைன்னா டாக்டர் மாட்டிக்குவாங்க, இந்த டாக்டர் ஒழுங்காக பண்ணல அப்படின்ட்டு நாளைக்கு அலிகேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முழுமையாக அது வீடியோ எடுத்து விடுவார்கள். ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ஜட்ஜஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்துச்சு. அதன் காரணமாக இது சிபிஐ விசாரணைக்கு செல்வதற்கு சாத்தியங்கள் அதிகம் என்று நான் கருதியிருந்தேன். ஆனால் சிபிஐ விசாரணையையும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வை செய்ய வேண்டும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. எது நடக்கக்கூடாது என்று திமுக நினைத்ததோ அது நடந்துவிட்டது. அண்ட் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு செயல்படும். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் 2 ஐஜிக்கள் இருப்பார்கள். அந்த 2 ஐஜிக்களும் தமிழகத்தை சொந்த மாநிலமாக இருக்காத ஐஜிக்கள் அந்த 2 ஐஜிக்களாக அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருப்பார்கள். அந்த சிறப்பு புலனாய்வு குழு
சிபிஐ செய்யும் விசாரணை சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக இருப்பார். அவருக்கு கீழே 2 ஐஜிக்கள் செயல்படுவார்கள். அவர்கள் சிபிஐயோட விசாரணையை கண்காணிப்பார்கள். சிபிஐ பீரியாடிக்கலாக அவங்க என்ன விசாரணை செய்கிறார்களோ அதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த அறிக்கையை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழக்கின் தீவிரத்தன்மை கருதி, வழக்கின் முக்கியத்துவம் கருதி உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என்று இதை படித்து விட்டார்கள். இதுக்கு நடுவில் இந்த திசையை நோக்கி இந்த தீர்ப்பு போக போகுது என்பதை திமுக கணித்து விட்டது. நம்மளே கணிச்சோமேங்க சார். ஏன்னா அன்னைக்கே அவங்க மைண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கல்ல, எத்தனை டேபிள்னு கேட்டவுடனே உங்களுக்கு பகிர்ந்துச்சு, ஐயா என்ன இதெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு. அண்ட் ஒரு வின்சன் என்னென்னமோ பேசி பார்த்தார். எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்டோன்னே நாங்கள் விரிவான பதிலறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது இப்படி தான் போக போகிறது என்பதை தெரிந்து கொண்டு இன்னைக்கு தலைப்பு செய்திகளை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? நேற்றைக்கே வேலையை தொடங்கிவிட்டார்கள். நேற்றைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், விஜய் மேலே கொலைகேஸ் கொடுன்னு சொல்லிட்டு போய் இந்த விக்டிம்ஸ் எல்லாம் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அந்த இறந்து போன குழந்தையோட தாயாரும் தந்தையும் பிரிந்து விட்டனர். சில பல வருடங்களாக அவர்கள் பேசிக்கொள்வதில்லை. குழந்தை தாயோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரிந்து போன தந்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு புலிகள் எல்லாம் அந்த பெண்ணை போய் பேட்டி எடுத்து, எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, ஒரு 10 வருஷமாக பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க, என்கிட்ட கேட்காமே அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வழக்கு தொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். வழக்கு தொடுத்தா செலவு தானே ஆகும், எப்படி பணம் கிடைக்கும்? சரி, தாவேக்க பணம் கொடுப்பார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் பணம் கொடுக்குற நிலைமையாக தாவேக்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்க ஆதவர்ஜுனாட்ட கேட்டால், வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க நீ கம்முனரியான்னு வருவார். எனிவே சார், அது ஒரு குடும்ப சண்டை தான். பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தான் அப்படின்ற அடிப்படையில் சட்டம் அதை புறக்கணிச்சிடாது இல்லை. பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவர் அப்பா இல்லைன்னு ஆகிடுமா? என் புள்ள செத்து போச்சு, அதுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கோருவதற்கு அந்த தந்தைக்கு உரிமை இல்லையா? சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கலை. வாங்கியிருந்தாலும் தம்பி பொதுநல வழக்கு தான் போட முடியாது. அதாவது ஐ மீன் இன்னொருத்தரோட பிள்ளைக்கு நீங்கள் போட முடியாது. உன் பிள்ளை இல்லைன்ட்டு ஆகிடுமா? இது ஒரு பாயிண்ட்டா? இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த உளுந்த பருப்புகள்லாம் போய் பேட்டி இந்த உளுந்த பருப்புகள்லாம் போய் இந்த அம்மா கிட்ட நீங்கள் மாதிரி பேட்டி எடுத்து, இல்லை அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு இது ஒரு பெரிய எக்ஸ்போஸே மாதிரி இதை போட்டு இவர்கள் பெருமை தேடி கொண்டதோடு அல்லாமல் இவனுங்க எவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்க பாருங்கள். டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம்னு இவங்களே ஆரம்பித்து இந்த 200 அது 200 கிளப் அது ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்தின் சார்பாக இதுபோல் மனுதாரர் கையெழுத்திடாமல் ஏமாற்றியவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்த அந்த இத்துப்போன சேனல் ஒன்று இருக்குதுல்ல, அதோட ஓனர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஜேர்னலிசத்தை செய்து விட்டாங்க. இவங்களே பாராட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. இன்னொரு கோணத்துலேருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, திமுக எப்படி ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேலை செய்துன்றதை பார்த்து எல்லா கட்சியும் கற்றுக்கணும் திமுக கிட்டே இருந்து. இது நீங்கள் நம்மளோட இந்த வெறுப்புகள்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி கேமு? இன்றைக்கி தீர்ப்பு இப்படி தான் வரப்போகுது. எல்லாரும் அதிரடி சிபிஐ விசாரணைன்னு போடக்கூடிய நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மனு போட்டவரே பொய்யே, அந்த கையெழுத்து பொய்யே என்பது தலைப்புச் செய்தியானால் இதுதான் ஐடியா. ஸோ இதுக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த இது போனவனை போய் பேட்டி கட்டிலாம் எடுத்துட்டு அதுக்கு இவங்க டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அதற்கு இவர்களே பாராட்டுறதெல்லாம் தெரிவித்து கொண்டு காலையில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்றதுக்காக நான் போனால் அந்த 2 பேரையும் லாகின் பண்ணி உட்கார வச்சுருக்காங்கப்பா. அதுக்கு ஒரு பெட்டிஷன் வேறு ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் சார் தன் மனைவியை இழந்தவர், அவர் சொல்கிறாரு ஆதார் கார்டை அடகு வச்சு இப்போ தான் சார் மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எங்கேருந்து காசு வந்திருக்கோம், அவருக்கு இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றின விவரம் எங்கேருந்து வந்திருக்கோம் அவரே சொல்கிறாரு. அவங்க கேட்கும்போது அப்படியா யார் சைன் வாங்கிட்டு போனா, இதை வச்சு கேஸ் அங்கே போடப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளோ விவரம்லாம் இல்லைங்க. அவருக்கு இந்த விவரம் இல்லைன்னா ப்ரொசீடிங்ஸ்க்கு வரதுக்கான விவரமும் இல்லைன்னு தானே அர்த்தம். காலையில் நான் பார்க்குறேம்மா, ஒரு ஆள் லாகின் பண்ணி அவருக்கு முன்னாடி ஃபோனை செட் பண்ணுறாரு. அவர் முகம் தெரிகிற மாதிரி இப்படி செட் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு சேரில் இப்படி உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆங்கிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் இருவரையும் பயன்படுத்தி வழக்கு தொடரப்பட்டிருக்குமா என்றால் தொடரப்பட்டிருக்கும், நான் மறுக்கலை. இதை டிவிக்கே பண்ணியிருக்குமானா பண்ணியிருக்கலாம், ஏடிஎம்கே பண்ணியிருக்குமானா பண்ணியிருக்கலாம். இதுதானே அரசியல். நீங்கள் இப்போ ஊர் பேர் தெரியாத தினேஷ் என்ற ஒருவரை மனுவே அனுப்பாமல் ஒரு விடுமுறை நாளில் அவசரமாக மனுவை தயார் செய்து அந்த மனு டிஜிபி கையிலேயே கிடைக்காத போது வேகமாக வழக்கை நீங்கள் ஒரு சிங்கிள் நீதிபதியின் முன்பாக அதை தொடுத்து
தலைமை பண்பு இருக்கிறதா என்று ஒரு தீர்ப்பை நீங்கள் வாங்குவீங்க, அவங்க பண்ண மாட்டீங்களா? இன்னொரு பொதுநலன் ஆர்வலரை விட்டீங்க, காஞ்சிபுரத்துலேருந்தே நடந்து வந்தவங்க. நீங்கள் பண்ணல? காய்கறி கடை வச்சுருக்கம்மா தேன்மொழி, நீங்கள் பண்ணல? இவங்க ஆக்சுவல் விக்டிமா இல்லையாப்பா? விக்டிமா இல்லையா? என்ன தவறு? நீங்கள் பண்ணுற தப்பை ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்கள் பண்ணுற தவறை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு எதிர்க்கட்சி செஞ்சானா யார் செஞ்சா என்னப்பா? சிபிஐ விசாரணைக்கு தானே கேட்குறாங்க, விசாரிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. இன்னொன்று சிபிஐ விசாரணை பார்த்து நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் எதை தப்பு பண்ணுறீங்க? எக்ஸாக்ட்லி, ஏன் பயப்படுறீங்க? யோ, யார் விசாரிச்சா என்னையா? எங்களுக்கு என்ன பயமா? விசாரிங்க, நாங்கள் நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும். 500 போலீஸ் பாதுகாப்பு, 600 போலீஸ் பாதுகாப்பு என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு போலீஸ்க்கும் இங்கே டியூட்டின்னு போடுவாங்க. அந்த டியூட்டி போடும்போது இந்த 500 போலீஸ்னால் அவங்க பிரித்து போடுவாங்க. அது இந்த போலீஸ் டியூட்டி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சொல்கிறாங்களே ஒரு எஸ்பி தலைமையில் பாதுகாப்பு என்று. எஸ்பி எங்கே இருப்பார், எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ் எங்கே இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. 5 இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் கீழே 10 போலீஸ் 15 போலீஸ் அவங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நிதிஷ் ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுங்க, நிதிஷ்க்கு கீழே 10 கான்ஸ்டபிள்ஸ். இந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் நிதிஷ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எங்கே பாயிண்ட்ன்றதையும் போட்டுருவாங்க. விஜயோட வண்டி வேலுசாமி புறத்துக்கிட்ட வருதுன்னா அந்த பைபாஸ் வந்து அந்த ஊருக்குள்ளே ஏறுற இடத்துல நிதிஷ்க்கு டியூட்டி. நிதிஷும் அந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அவங்க அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும். இன்னொரு இன்ஸ்பெக்டர் மாலதி, இன்னொரு உமன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த மாலதி இன்ஸ்பெக்டர் கீழே ஒரு 10 கான்ஸ்டபிள். உங்களுக்கு எங்கே டியூட்டி? வேலுசாமி புறத்தோட என்ட்ரன்ஸில் இங்கே டியூட்டி, இன்னொருத்தருக்கு ரவுண்டானா பக்கத்தில், இப்படி டியூட்டி பிரிச்சிருப்பாங்க. வேலுசாமி புறத்தில் விஜய் அவர்களின் வாகனம் வந்து நின்று பேசக்கூடிய இடத்தில் பிரேமானந்த் என்று ஒரு கூடுதல் எஸ்பியை 50 காவலர்களோடு நியமித்திருந்தார்கள். இதுதான் டியூட்டி. அந்த பிரேமானந்த் எங்கே? திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும்போது ஒரு போலீஸ் கூட சாவலைங்கன்றாரு. ஏன் சாவலை சார்? அவங்க அங்கே இல்லை. ஸோ இந்த அடிஷ்னல் எஸ்பி பிரேமானந்த் எங்கே? இது வெளியே வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த அடிஷ்னல் எஸ்பி என்ன ஐஜி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்ட்டு போயிட்டார். எங்கே போனாங்க? இல்லைங்க, அந்த அடிஷ்னல் எஸ்பி அங்கே இருந்திருந்தானே. டேய், மரத்தில் கீழே இருக்கு, என்ன இது போய் இன்னும் சவுக்கட்டில் இருக்கிற இறங்கு, நீ என்னப்பா டிரான்ஸ்ஃபார்மர் நிற்கிற இறங்கு. அவர் டிஸ்போசலில் 50 கான்ஸ்டபிள்ஸு. தம்பி அவனை இறக்கி விடு. பண்ணிக்கலாமா? நீங்கள் அங்கே இருந்துருந்தீங்கன்னா நீங்களும் நசுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போது ஏய் கூட்டம் சேருது, நீங்கள் அலர்ட் பண்ணியிருக்கலாம். வண்டி எங்கே நிப்பாட்டியா? கான்ஸ்டபிள் செத்துருவான், கை கொண்டு வச்சுட்டு பொம்பளைக்கு நிற்கிது, நீங்கள் எங்கேயா போனீங்க? அந்த பஸ்ஸு நிற்கிதுலப்பா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் போலீஸ் எங்கே? நம்மளுமே வீடியோவில் உட்காந்து பார்த்து தானே சார். எங்கே போலீஸு? எங்கேயுமே இல்லை, ஆனால் வந்து கூட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் ஆளே இருக்கானா சார்? பைபாஸில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் நின்றுருப்பாங்க, அதெல்லாம் மறுக்கல. அங்கே டியூட்டி போட்டிருப்பீங்கல்ல, எங்கே போனாங்க? உங்கள் மீது தவறே இல்லை என்று தானே எல்லா அதிகாரிகளும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது வெளியே வந்துவிடும். அப்போ அல்டிமேட்டாக அந்த அடிஷ்னல் எஸ்பி அந்த இடத்தில் இல்லாமல் போனது இந்த சம்பவம் நடக்க ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கும் அல்லவா? அந்த சிக்கல் வந்தோடனே ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் ஜாம் அப்படின்றாங்க. அதிக கூட்டம் இருந்ததுனால நெட்வொர்க் சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஆனால் போலீஸ் இருந்திருந்தாங்கன்னா வாக்கி டாக்கிலே அவங்க கம்யூனிகேட் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, வாக்கி டாக்கி இருந்திருக்கும்ல. இதனால் தான் நீங்கள் அஞ்சுகிறீர்கள். இந்த சம்பவம் 27 இரவு நடந்ததிலிருந்து 28 காலை முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எவ்வளவு பதட்டம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த மனுதாரர்கள் 2 பேர் போய் அந்த போன சேனல் போய் அங்கே அந்த அவர்கள்ட்ட பேட்டி வாங்கினதோடு அல்லாமல் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்து விட்டு யார் நேற்று அறிக்கை கொடுத்தது என்று பார்த்தீர்கள் என்றால் அறிவாளை ஏட்டையா. நேற்று ஏட்டை ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருந்தார் பார்த்தீங்களா? இவ்வளவு இழிவாக அரசியல் செய்கிறார்களே. பிணத்தை வச்சு தாவேக்கா அரசியல் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அரசியலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் எல்லாம் பண்ணிட்டு விளங்கிருப்பாங்க. பாவப்பட்ட ஜீவன்கள் அவங்க. நடுராத்திரி 2 மணிக்கு போனது பிண அரசியலா? எது பிண அரசியல்? போய் பார்த்துட்டு துபாய் போனது பின்னார். நான் சொன்னேன் இல்லைங்க சார், மனைவியை இழந்த விக்டிம் அவரை வந்து லிட்டரலாக பயமுறுத்துறாங்க. நீ இப்படி கொடுத்துட்டதுனால, நீ சைன் போட்டு கொடுத்துட்டதுனால அங்கே வழக்கு வந்துருச்சு, அதனால உனக்கு சிக்கல் வரப்போகுது அப்படின்னு தான் இப்போ கூட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா ஆளும் கட்சி அவங்க நம்மளுக்கு சிக்கல் கொடுத்துருவாங்களோன்னு பயப்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஏற்கனவே மனைவி இழந்துட்டு இருக்காரு, பையன் இருக்கு. மாலதி, இன்னொரு கோணத்தில் இதை பாருங்க. 41 பேர் வீட்டுக்கு ஆளை போட்டு வச்சுருக்காங்கப்பா. யார் வருது, யார் போகிறது, யாருக்கு பேட்டி கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருத்தரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஆதார் கார்டை அடகு வைக்கிறான்னு சொன்னீங்க. அப்போ எவ்வளோ வறுமையிலுமா இருக்காரு? சரியா? 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் நான் அவர் முன்னாடி வைக்கிறேம்மா. அவருக்கு அது எவ்வளோ பெரிய பணம் சொல்லுப்பா? பெரிய பணமா இல்லையா? இது ஆளுங்கட்சியில் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அப்போ அவர்கள் அப்படி
மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அறிவித்திருந்த 20 லட்சம் ரூபாயை இந்நேரம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேண்டுமா இல்லையா? கட்சி கூட நிற்கிது. ஏன் இந்த பொண்ணோ, பிள்ளை பறி கொடுத்த அந்த பொண்ணோ, அந்த இன்னொருத்தர் செல்வராஜன் நினைக்கிறேன் அவர் பேர், அவங்க 2 பேரும் ஏன் இன்றைக்கி லாகின் பண்ணி கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க? ஏன் இத்து போன சேனலுக்குலாம் இதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க? இதெல்லாம் கூட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. காசு தரேன்னாங்க, இன்னும் தந்தாங்களா, எப்படி பாருங்க, வந்து பார்த்தாங்களாம்மா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்கியா, வந்து பார்த்தாங்களா? பிரிஞ்சிருக்கிற அந்த கணவர் 2 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு கேஸ் போட்டிருக்காரு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அவர் மேலே இருக்க கோவம் தாவேக்கா சைட் பக்கம் திரும்பும். அதோட விளைவு தான் இங்கே வந்து உட்காந்தது. ஸோ இதுதான் எனக்கு வருத்தம். நீங்கள் 20 லட்ச ரூபா காம்பன்சேஷன், பெரிய காம்பன்சேஷன், மெக்னானிமஸ் காம்பன்சேஷன். நான் திரு விஜய் அவர்கள் இந்த காம்பன்சேஷனை அறிவித்ததற்கு திரு விஜய் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அறிவிப்போடு நிற்கிறீங்களே பஸ், கிட்டத்தட்ட திமுகவோட தேர்தல் வாக்குறுதி மாதிரில இருக்க உங்கள் அறிவிப்பு. துட்டங்க இங்கே பாருப்பா, நீங்கள் 20 கோடி கொடுத்தாலும் உயிர் திரும்பி வராது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இமீடியட்டாக ஒரு நிவாரணம், ஒரு அணைப்பு, ஒரு ஆறுதல் இது வேண்டுமா? என்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இலை வீட்டில் கேதம் கேட்குறதுக்கு போகும்போது ஒரு சின்ன ஆறுதல். அவங்க மாலதி சொன்னாங்க, நீயும் சொன்ன, எல்லாரும் கேட்பாங்க வந்து எப்படிங்க இறந்தாருன்ட்டு. வயசாயிடுச்சு இறந்தாரியான்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க நல்லா தாங்க இருந்தார், காலைல கூட காப்பி வேணும்னு கேட்டாருங்க. அடுத்து 5 நிமிஷத்தில் எப்படிங்க இருந்தார்? இது ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? நீங்கள் கேட்காம போயிட்டா எப்படி இறந்தாருன்னு வந்து கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவு லைஃப் இஸ். கல்ச்சர் ஆயிடுச்சு நம்ம தவறு. ஏன் உலகம் பூரா அப்படித்தான்ப்பா. இதை பண்ணலை நீங்கள். அப்போது நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், உங்களை காலி பண்ணுறது தான் என்னோடய வேலை, அதுதான் என்னுடைய தர்மம். அப்போ 2 பேர் கேஸ் போடுறேன், தூக்கியா கொலை கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கேளு. இல்லை அவங்க இதாக இருக்காங்க, ஆதார் கார்டெல்லாம் அடமானம் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ வறுமையில் இருக்காங்க. ஆதார் கார்டு போனால் இன்னொரு ஆதார் கார்டு பிரிண்ட் எடுத்துக்கலான்னு கூட தெரில பாருங்க சார். 2 லட்ச ரூபா பெரிய தொகை இல்லை உங்களுக்கு? இவங்களுக்கு 2 லட்ச ரூபா பெரிய தொகையா? 2 லட்சம் கோடி இருக்கு. இவ்வளோ வறுமை நிலையில் இருந்து கூட யாரும் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல பாருங்க சார். கேட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. கேட்டாங்கன்னு தான் நேற்று சொன்னேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சாதகமாகவும் அந்த மக்களோட பலவீனமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. நான் அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு அடிப்படை மனித பண்பு. அவங்க யாரும் ப்ளேம் பண்ணல அப்படின்றதுனால நீங்கள் வந்து பார்க்கலன்ற ஆதங்கம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இருக்கும். அதை உங்கள் எதிரி பயன்படுத்த தான் செய்வான். ரைட்டாக இன்றைக்கி லாகின் பண்ணிட்டாங்கப்பா. அந்த ஃபோனில் பேசும்போதேங்க சார், வீடியோ கால் போனார்ல திரு விஜய், அப்போ வந்து நிர்வாகிகள்கிட்டே கொடுத்து அம்மா வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல சார். எப்படி பப்ளிசிட்டி தேடுவீங்க? எப்படி இதை ஒரு ஈவெண்ட் ஆக்குவீங்க? எல்லா பத்திரிகையிலையும் அருண்ராஜ் செக்கு கொடுத்தாருன்னா அருண்ராஜ் ஃபோட்டோ தானே வரும். அருண்ராஜா கட்சி தலைவர். அப்படியே ஒருவேளை விஜய் அவர்கள் இதை பெரிதுபடுத்தியிருக்க மாட்டார், கொடுங்க அருண்ராஜ்னு சொல்லியிருப்பார். ராஜகுரு ஏற்கனவே அதிகாரின்றதுனால விஜய் அதிகமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. செக்கு வேற. நோ ப்ரோ, நோ, நீங்கள் தான் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? எப்போயாவது கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் தான் கொடுக்கணும். அவர் யாருங்க? வெறும் நிர்வாகி. இந்த தான் கெடுத்து விட்டுருப்பார். இல்லை சார், ஒருவேளை வந்துட்டு அவர் கரூர் போயிட்டு அவர் நேரடியாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எதுவுமே இந்த மீடியா என்னைக்கு தம்பி? இல்லை சார், மீடியாக்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். மீடியா வரக்கூடாது, தொண்டர்களும் வரக்கூடாது. இல்லை அப்புறம் எப்படி பப்ளிசிட்டி ஆகும்? இவங்களே ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுக்குற ஃபோட்டோ போட்டு வேறு வழி இல்லை, நம்மளும் ரிப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த ஃபோட்டோ தானே யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஜட்ஜு தீர்ப்பை படிச்சிட்டாரு. நானும் பார்க்குறேன், என்னது சிபிஐன்னு சொல்கிறாரு, எஸ்ஐடின்னு சொல்கிறாரு. எது சிபிஐ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா இல்லை எஸ்ஐடி போட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்ட்டு நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா சிபிஐக்கு மேலே எஸ்ஐடி. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் படித்து முடித்த உடனே முடிக்கும்போதே ஒரு வழக்கறிஞர் 2 பேர் லாகின் பண்ணியிருக்காங்க. ரிட் பெட்டிஷன் நம்பர் 1502 அண்ட் 1501 ஆர் சம்திங். அவங்க அந்த வழக்கே தாக்கல் செய்யலை, அவர்கள் பேரில் வேறு யாரோ தாக்கல் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னதும் ஆல்ரைட் டைம் இருக்குது அப்படின்ற ஜட்ஜ் கண்டுக்கல. முடிஞ்ச உடனே சரி அப்படின்ன உடனே ஒரு வின்சன் மெல்லமாக ஆரம்பிக்கிறார். எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கொடுத்தீர்கள், பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த உத்தரவை போட்டு விட்டீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே ஜட்ஜு, இது இடைக்கால உத்தரவு, இடைக்கால உத்தரவில் தான் முடிச்சிட்டிங்களே கதையை, இது இடைக்கால உத்தரவு, நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்கள், அதற்கு பிறகு விரிவாக விசாரிக்கிறோம் என்று இதை சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் லாகின் ஆகிறார். வெர்ச்சுவலாக வந்தார் அவர், லாகின் ஆகிறார். சாரி மிலாட்ஸ், நான் உரிய நேரத்தில் வரல, இது ரொம்ப சீரியஸான விஷயம்ட்டு அவர் லேட்டாக என்ன நினச்சின்னு தெரியும். ஒரு சீரியஸ் லேட்டாக, இது ரொம்ப சீரியஸான விஷயம் பாருங்கள், எனக்கு எதிராக தான் அவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க, இல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பெருசாக கண்டுக்கலாம். அப்புறம் மீண்டும் அந்த ஒரு பெண் வழக்கறிஞர் சொன்னால அவங்க திருப்பி இது பாருங்கள், இதை ஒரு பெட்டிஷனாக விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், 2 பேரும் அவங்க இல்லைன்றாங்க, லாகின் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜட்ஜு
அந்த சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜு என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாருன்றத நான் எழுதியிருக்கிறேன். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். நான் எழுதியிருக்கேன், இருங்க அதை படிக்கிறேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டார்ப்பா. ஆர்டர் காப்பி வந்தோடனே இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டார். இது இங்கே நிலுவையில் இருக்கும்போது எப்படி இந்த சிங்கிள் ஜட்ஜு இதை விசாரித்தார்? அண்ட் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே அதில் மனுதாரராகவோ எதிர்மனுதாரராகவோ இல்லாத போது அவர்களுக்கு எதிராக எப்படி இவ்வளவு கருத்துக்களையும் அறிக்கைகளையும் தெரிவித்தார்? 2 நபர் நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் வந்து நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் அல்லது பெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சொல்லும்போது இவர் சூமோட்டோவை எடுக்கிறதுக்கு இவருக்கு எங்கேருந்து பவர்ஸ் வந்துச்சு? சூமோட்டோவை எடுக்கிற பவர்ஸை எப்போவுமே டிவிஷன் பெஞ்ச் தான் பண்ணணும். இவர் எப்படி சூமோட்டோவை எடுக்கிறாரு? கிரிமினல் மேட்டரில் என்ன சூமோட்டோ? நீங்கள் சூமோட்டோவை எடுங்க. அப்படி சூமோட்டோவை எடுக்கிறதுக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்க வேண்டும். தலைமை நீதிபதியின் அனுமதி இல்லாமல் இவர் எப்படி சூமோட்டோ எடுத்தார்? அதுபோக எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு மேட்டரில் நீங்கள் எடுத்து வழக்கில் எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டோம், புரியுதுங்களா அப்படின்ட்டு அந்த ஜட்ஜை பற்றி தீர்ப்பில் எழுதியிருக்கிறது பூரா படிச்சுட்டாரு. அவ்வளோ கோவம். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ ஒரு ரிட் பெட்டிஷன் இவர் இல்லை அவர் இல்லைன்ட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க. விசாரிக்கணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும். இவர் கிரிமினல் லாயர் தானே, இதை எப்படி விசாரிக்க முடியும்? அது மாதிரி ஏதோ சொல்லி அதையும் சொன்னார். இந்த போர்ட்ஃபோலியோ அது ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்றதுனால அதுக்குள்ளே போக விரும்பல. ஸோ ஜென்ரல் மிஸ்லேனியஸில் விசாரிக்க வேண்டியதை ரிட் பெட்டிஷன் கிரிமினலில் எப்படி விசாரிச்சிங்க, எப்படி நம்பர் பண்ணிங்கன்றதெல்லாம் சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும்னு போட்டார். இடமாறுதல் உறுதி தெரியவில்லை. அதாவது அந்த கோவம் விட்டு போயிருப்பார். இதுதான் ஆப்ரேட்டிவ் போர்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு தீர்ப்பில் எது முக்கியமோ அந்த எஸ்ஐடி ஃபார்மேஷன் அண்டு சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆப்ரேட்டிவ் போர்ஷன். ஸோ அதை படிச்சுட்டு ஓகேன்ட்டு போலான்னு பண்ணார். சார் நீங்கள் இப்போ என்ன தீர்ப்பு போட்டிருக்கீங்களோ அந்த பெட்டிஷனரே இல்லை சார். சரியான பாயிண்ட் தான். ஸோ இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை, இப்படி மோசடியாக எங்கள் முன்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்காது, இதை நாங்கள் எளிதில் விடமாட்டோம், இந்த தீர்ப்பை இப்படியே நிறுத்தி வைக்கிறோம். ஸோ உண்மையிலேயே அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்களா இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டும். விசாரித்த பிறகு நாங்கள் இந்த தீர்ப்பை சொல்லுகிறோம். இப்போ அஸ்ராகருக்கு தொடரட்டும்னு சொல்லுவார. அதுக்கு தான் இந்த உருட்டு. ஏன்னா அபிஷேக் மனு சிங்வி அளவுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர், ஒரு செல்வாக்கு மிக்க வழக்கறிஞரை போய் இந்த மேட்டருக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் திருப்பி சொன்ன உடனே இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவங்க பெட்டிஷனரே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதையும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரிக்க சொல்கிறோன்ட்டார். அவ்வளோதானே பிரச்சனை, அதையும் சிபிஐ விசாரிக்கும் போ சொன்ன உடனே அப்புறம் வின்சன் இல்லை இந்த பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொன்னீங்க. எத்தனை நாள் என்று எவ்வளோ 8 வீக்ஸ் 2 மாதம் அதுக்குள்ளே சிபிஐ சோழியை முடிச்சிடும். அதான் சார், சிபிஐ இவ்வளோ நாளுக்குள்ளே விசாரிச்சு முடிக்கணும்னு ஏதாவது டெட்லைன் நோ டெட்லைன் அட் த ஏர்லியஸ்ட் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் அதை சொல்லிவிட்டு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் தானே போட்டிருக்காங்க, அவர் உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டும் போட்டு அதிரடி காட்டும் அஜய் ரஸ்தோகி. இப்போ நம்ம போடுவோம் தம்பு. நான் அதை என்ன அஸ்ராகருக்கு மட்டும்தான் அதிரடி தெரியுமா? எங்ககிட்டையும் ஆள் இருக்குது, ஆளை தொடங்குற ஆள் நம்ம மட்டும்தான் போட முடியும், மிச்சம் எதுலையும் போட மாட்டாங்க. ஸோ வந்துட்டார். இதுலேருந்து நம்ம டு சம் அப் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் வியூட் தீஸ் திங்ஸ் வெரி சீரியஸ்லி. அதான் சொன்னேன் இல்லை, எல்லா கோணத்துலையும் அந்த வழக்கறிஞர் பேசும்போது தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டோம், எல்லா ஆங்கிள்லேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த டெத்தை ஹஷ்அப் பண்ணி மூடி மறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வேகமாக வேலை பார்த்துருக்குன்ற மூடுக்கு ஃபீலிங்க்கு சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. இன்னொன்று சார், அந்த சிங்கிள் ஜட்ஜு அவங்க அந்த தீர்ப்பு இது பண்ணாங்கன்னா அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமோ? அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உங்களுக்கு அதான் அவர் சொன்னார்ல, நான் 15 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன், என்கிட்ட வந்து டிவிஷன் பெஞ்ச் இதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நான் தொட மாட்டேன். இந்த மேட்ரை யாருமே தொட மாட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்கிற மேட்ரை டிவிஷன் பெஞ்சு தொட மாட்டேன்ட்டாங்கல்ல மதுரையில். இந்த மேட்ரு அங்கே பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு சொன்னார், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வரக்கூடிய மேட்ரு, அதை எப்படி நீங்கள் கிரிமினலில் நம்பர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு ஒரு கேள்வி. ஸோ அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இப்போது சிபிஐ யார்கிட்ட பாருக்கு? மத்திய அரசு. மாட்டினீங்களா? சரி, இப்போது சிபிஐ எப்படி விசாரிக்க போகிறது என்பதற்கு ஏற்கனவே நமக்கு ஒரு முன்னோட்டம் கிடைத்தது. ஹேமா மாலினி தலைமையிலான எம்பிக்கள் குழு என்ன சொன்னார்கள்? கோழி கழுத்து போல இருந்த இடத்தில் யார் வண்டியை விட அனுமதித்தது சொன்னாங்களா? அது சார், காவல்துறையின் பாதுகாப்பின்மையே இந்த விபத்துக்கு முக்கிய காரணம். பிரச்சாரங்கள்ல வந்து இத மாதிரி விபத்து ஏற்படவே படாது, ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டு போறது தான் பிரச்சாரம் சொன்னாங்களா? அந்த மத்திய அரசுக்கு கீழே தான் இந்த சிபிஐ செயல்படுகிறது. தேர்தல் வருகிறதா? உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறேன்.
எக்ஸாக்ட்லி லாஸ்ட் பீகார் எலெக்ஷன்ஸ். ஓகே, பீகாரை தாய் மாநிலமாக கொண்ட பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் என்பவர் தற்கொலை செய்து கொள்கிறார் மும்பையில். அவர் வேறு ஊரில் தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த பீகார் தேர்தலை மனசில் வச்சு அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுக்கு அவருடைய காதலி போதை மருந்து சப்ளை பண்ணிட்டாருன்னு சொல்லி என்சிபி, அதாவது என்சிபியோட வேலைலாம் என்னென்னா சர்வதேச லெவலில் போதை மருந்து கடத்துறது பிடிக்கிறது தான் இங்கே வேலை. இந்த ரோட்டில் பக்கத்துலேயே 10 கிலோ கஞ்சா இருக்குன்னா கூட லோக்கல் போலீஸை கூப்பிட்டு சொல்லிட்டு இவங்க போக மாட்டாங்க இருந்துக்கலாம். இந்த கப்பலில் போகுது இல்லை நடுக்கடலில், அதை பிடிக்கிறது தான் அந்த என்சிபி. ஓகேவா, இன்டர்நேஷ்னல் ட்ரக் ரிங் தான். அவங்கள கூப்பிட்டு 8 கிராம் கஞ்சாவை விசாரிக்க சொன்னாங்கடா அமலாக்கத்துறை, சிபிஐ. 2 மாதம் நேஷ்னல் சேனல்ஸில் பூரா இப்போ கூட இருக்கும். அவர் இந்த ஒரு அர்ணப் கோஸ்வாமி முஜே ட்ரக் தோ அப்படின்ட்டு அந்த பேசின வீடியோ ரொம்ப பாப்புலர். கரெக்டாக பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் சார் அவருடைய தற்கொலை அரசியல் தற்கொலை இல்லை, கிடையாது. ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவரை தற்கொலை பண்ணிக்கிட்டதை அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவருடைய காதலி ரியா சக்கரவர்த்தியை கைது பண்ணி அதை சிறையில் வச்சு தேசிய ஊடகங்கள் பூரா அதை பெருசாக்கி பீகார் மக்களின் அடிப்படை தேவைகளை யாருமே விவாதிக்கல. 1.5 மாதம் ரியா சக்கரவர்த்தி, சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஊதி கரெக்டாக அடுத்த தேர்தலே வந்துருச்சு. 2 மாதம் முன்னாடி தான் சிபிஐ வந்து அந்த ரியா சக்கரவர்த்தி மேலே எந்த ஆதாரமும் இல்லைன்னு இப்போ தான் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு நடிகர் சூசைடு பண்ணிக்கிட்டதுக்கு. இதை எப்படி ஊதுவாங்க? எலெக்ஷன் வரைக்கும் இந்த கரூர் மேட்ரு எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. நியூஸ் நிறைய வரும் நமக்கு. சிபிஐ இங்கே அது ரெடி அங்கே அது ரெடின்னு வருதுப்பா. இது போக டாமி அது வேலையை தனியாக செய்து கொண்டிருக்கும். டிசம்பருக்கு மேல் டாமியின் பாய்ச்சல் மிக தீவிரமாக இருக்கும். சிபிஐ ப்ரெஸ் மீட்டை தவிர்க்க முடியாதுல்ல சார்? எப்படி தவிர்ப்பா? கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் போயிட்டே இருக்கும். புரியுதா? ஏற்கனவே இந்த கேபிளை பிடிங்கி விடுறதுலாம் செம்ம காண்டில் இருக்காங்க. எப்போ வந்து இவர்களுக்கு சரிவு தொடங்குகிறது, பின்னடைவு வருகிறது என்று தெரிகிறதோ நேராக அப்படியே வந்து எடப்பாடி வீட்டுக்கு தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சார் வணக்கம். அப்புறம் அவங்ககிட்ட அரசு கேபிள் அடுத்த வாட்டி யார்கிட்ட இருக்கும்? அதனால் காலகட்டம். இப்போது நீ சொல்லு, நீ தான் டிஎம்கே, எப்படி எந்திரிச்சு இதுலேருந்து வெளில வருவேன்? இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இவ்வளோ போராட்டம் பண்ண. ஓகேவா? இல்லைன்னா எந்த அளவுக்கு ஏட்டையாக ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, இது போட சேனலில் போய் கரெக்டாக இங்கேருந்து போய் பேட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. எவ்வளோ கோஆர்டினேட்டடாக வேலை செய்கிறாங்க. அண்ட் இந்த 15 நாட்களாக விஜய் தான் கொலை செய்தார் என்று எவ்வளவு நரேட்டிவ்ஸ், அதை பற்றி பேசினவங்களே எப்படி தூக்கி உள்ள வச்சிங்க. நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நிர்மல்குமார் என்று மாவட்ட செயலாளரை அந்த தாவேக்க கட்சியினர் சொல்கிறாங்க. அந்த லோக்கல் உள்ளூரில் அவங்களுக்கு உள்ளூர் அரசியலில் தகராறு. திமுக நிர்வாகி ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு போஸ்ட்டு போடுறானா, நீ சீக்கிரம் கைதாகிற பாருன்ட்டு. அதே மாதிரி தூக்குறாங்களாம். இப்போ தூக்குன இன்ஸ்பெக்டர் யாருன்னா சிவராமகிருஷ்ணன்ட்டு பிசி பெட்டி இருக்குல்ல, பிசி பெட்டியில் என் மேலே கஞ்சா கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் இருந்தால் சிவராமகிருஷ்ணன்ட்டு, பழனிச்செட்டிப்பட்டி. ஸோ அந்த ஆளுக்கு வேலையை போய் கேஸ் போடுறது தான். அதுவும் திமுககாரன் சொன்னானா எப்படி ஆடுவார் இருந்தாலும் சிவராமகிருஷ்ணன். நீதிபதி அவர்களை இழிவாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. நீதிபதி அவர்கள் சொன்னதே தப்பு, அவர் எப்படி விசாரிக்க முடியும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி எப்படி சார் இப்படி கைது பண்ணுறாங்க? இது நேற்று நடந்துச்சு கைது, தீர்ப்பு இன்றைக்கி தானே வந்துச்சு. அந்த நீதிபதியோட கதி இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தியா? அந்த திமுக நிர்வாகி இந்த நிர்மல்குமாரை கைது செய்த உடனே பார்த்தியா நீ கைதாவன்ட்டு நான் சொன்னேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டு போஸ்ட்டு போடுறானா. இப்போது இந்த தாவேக்கவினரை கேட்டிங்கன்னா இல்லை நாங்கள் சட்ட ரீதியாக டிசிப்ளினாக தான் எல்லாம் செயல்படுவோன்னு. நீ என்ன ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை உனது எதிரி தீர்மானிக்கிறான் அப்படின்ட்டு மாவோ சொல்லியிருக்கிறாரு. இவங்க சட்ட ரீதியாக நடந்துக்கிட்டால் நாமளும் சட்ட ரீதியாக நடந்துக்கலாம். இதை எப்படி பண்ணணும்? அதிமுக நிர்வாகி ஒருத்தனை இப்படி நேரம் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டிருப்பாங்க அதிமுகங்க. ரைட்டாக அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தெரில. முற்றுகையிட்டு எங்கள் தலைவர் இப்படி அசிங்கமாக பேசினாலும் அதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதுலேயும் எஃப்ஐஆர் போட்டு அவனே அரெஸ்ட் பண்ணி இவனே அரெஸ்ட் பண்ணு. ஆளுங்கட்சி நிர்வாகி அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆனால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க சார், ஆனால் கைது பண்ணுது. ரைட்டா? அப்போது வண்டி எடுக்க விட மாட்டோம், கூப்பிட்ற எல்லாரையும் உட்காரு எல்லோரும் கைது பண்ணு. இந்த நிர்வாகிகள் முழக்கம் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. அந்த சிவராமகிருஷ்ணன் தூக்கி ஒரு 2 நிர்வாகி 5 பேர் அரெஸ்ட் பண்ணி போய் கல்யாணம் படத்தில் விட்டு சாயங்காலம் விட்டாங்க. அதிமுக விட மாட்டாங்க. நீங்கள் தான் சட்ட ரீதியாக தானே எல்லாத்தையும் அணுகுங்க. தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ நிர்மல்குமார் அந்த பையன் போயிட்டு வெளில வரதுக்கு 15 நாள் ஆகும். இன்னொருத்தனை தூக்கி உள்ள வைப்பான். பெயில் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அரசியல் பண்ணுறீங்களா? கோர்ட்டில் ஜாமீன் போடுறத வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
சரி, உங்கள் நிர்வாகியை கைது பண்ணுறாங்க. லோக்கலில் திண்டுக்கல் நிர்வாகிகள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, சார் அநியாயம் பண்ணுறாங்க சார், இவன் சொல்லி தான் சார் கைது பண்ணுறாங்க. இந்த சிவராமகிருஷ்ணன் கரைவெட்டி கட்டாத மாவட்ட செயலாளர் சார், இப்படி பண்ணுறாங்க சார்னு சொன்னோடனே தலைமையிலேருந்து எங்கள் தொண்டர்களை நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு யாராவது ஒருவர் சார்பில் அறிக்கை வந்திருக்க வேண்டுமா? ஒரு சின்ன கிளைக்கழக நிர்வாகி மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டால் எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து அறிக்கை வரும், இல்லை அந்த விங்கோட செயலாளர்கிட்டேருந்து அறிக்கை வரும். அவருக்கு என்ன சார் பத்திரிகையாளர் கைது பண்ணால் அவர் கண்டிக்கணும் என்ன சார், அதுக்கு என்ன விதியா? வந்துச்சா? ஃபெலிக்ஸ் கைதுக்கு கொடுத்தாரா? மாரிதாஸ் கொடுத்தாரா? வரதராஜனுக்கு சப்போர்ட்டு. உன் கட்சி மாவட்ட செயலாளர் தூக்கின்னு போகிறான், என்னையா பண்ணுக்கிறீங்க நீங்கள்? அவன் எதுக்கு அவன் கைதானா? மால்குள்ள பதாகை ஏந்தி நின்னாங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில், அதை பற்றி திரு எடப்பாடி பேசினதுக்கு அப்புறம் தான் அது வெளியே ப்ராப்ளம் ஆகுது, மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுறாங்க டிஎம்கே. அப்படி பண்ணாதானே நாளைக்கு திருப்பி வந்து நிற்பான் கட்சிக்காரவனுக்காக. இந்த கைதுகள் கட்டுப்படும். இன்னைக்கு உன் கட்சிக்காரன் தன்னெழுச்சியாக போய் அங்கே போராட்டம் நடத்துகிறாயா? அவங்களுக்கு விவரம் தெரியாதுன்னொன்னே அந்த சிவராமகிருஷ்ணன் தூக்கி அவங்கள உள்ளே போட்டுட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதிமுக காரன் இந்த மாதிரி தூக்கிடுதாலே ரிமாண்ட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க தம்பி. கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடுச்சு சார். கிரவுண்டில் என்ன நிலைமை நடக்குதுன்றத விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட அவங்க சொல்லி விவாதமாக்கி இருக்கணும். 2 பேருக்கும் யாரு கோஆர்டினேட் பண்ணுவாங்க? நடவடிக்கை கட்சியிலிருந்து கண்டன அறிக்கை வந்திருக்க வேண்டும். வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. இதுதான் தொண்டர்களுக்கும் ஒரு தைரியம் இருக்கு. தலைவரே கண்டிக்கிறாரு. ஆமா, தலைவர் கண்டிச்சிட்டாரு, அவ்வளோதான் பார்த்துக்குவாரு. நீங்கள் தான் 16 நாள் காரியம் முடிஞ்சு கரிசோறு போடுற வரைக்கும் நீங்கள் தான் வெளில வர மாட்டேன்றீங்களே. அவங்களே வெளியே வந்துட்டாங்க. யாரெல்லாம் விக்டிம்ஸோ அவங்களே வந்துட்டாங்க வெளியே. இன்னைக்கு அந்த குழந்தை பறி கொடுத்த பொண்ணு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் லாகின் பண்ணி அவங்க உட்காந்துருக்காங்க. இந்த மொமெண்ட் வரைக்கும் கரூர் போகிறதா இல்லையா நீங்கள் முடிவு எடுக்கல, லெட்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. சார் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விஜய் 2.0 போட்டு நண்பனா போக்குரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அது என்ன சார் போட்டிருக்காங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சென்னை எடிட்டர் திரு அருண்ராம் அவர்கள் திங்கட்கிழமை ஒரு கட்டுரை, ஸ்டோரி போர்டு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரையில் தான் இன்றைக்கி இந்த விஜய் 2.0 நண்பனா போக்கிரியா 2 விஜய் படம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வந்திருக்குது. அதில் ஒரு விஷயத்தை திரு அருண்ராம் அவர்கள் சொல்கிறார். ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பொழுது விஜய் அவர்களுக்கு விடியும். ஏன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப ஒரு 15 நாளாக சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க, ஃப்ளைட்டு மோடுக்கே போயிட்டாங்க. ஸோ திரு விஜய் அவர்கள் நீங்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சிபிஐ விசாரணைக்கோ சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கோ உத்தரவிட்டால் தீவிரமான அரசியலில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கலாம். இப்போது விஜய் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறார். நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாலும் சரி, விஜய் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறார். உச்சநீதிமன்றம் அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதா தனியாக போட்டியிடுவதா என்பது அவர் முன்பு இருக்கக்கூடிய நெருக்கடி. அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று அவர் முடிவெடுத்தாலும் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற கேள்வி விஜய் முன் இருக்கும். விஜயை முதல்வர் வேட்பாளராக்க எடப்பாடியும் ஒப்புக்கொள்ள மாட்டார், எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக்க விஜயும் ஒப்புக்கொள்ள மாட்டார். 2 பேரும் ஆட்சியை பாதி பிரித்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இதை செயல்படுத்துவது கடினம். ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வேலையை எடப்பாடி பழனிசாமி இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்தே செய்து கொண்டிருக்கிறார். அதனால் கூட்டணி ஏற்பட்டாலும் ஏற்படலாம். சிஎம் போஸ்டையும் இருவரும் பகிர்ந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்கிறது என்பதுதான். பிஜேபியை கொள்கை எதிரியாக அறிவித்த பிறகு பிஜேபியோடு கூட்டணி வைப்பது விஜய்க்கு நெருடலாக இருக்கும். அரசியலில் சந்தர்ப்பவாதம் ஒரு பகுதி. ஆனால் இப்போது பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் ரொம்ப சீக்கிரமாக சந்தர்ப்பவாதத்தை திரு விஜய் அவர்கள் கையில் எடுத்து விட்டார் என்ற விமர்சனம் அவர் மீது வரும். எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிடட்டும், திமுகவை வீழ்த்துவதற்காக நாம் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருக்கலாம் என்ற முடிவை பிஜேபி எடுக்கக்கூடும்னு எழுதியிருக்கார். இதெல்லாம் எந்த அடிப்படையில் எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லவங்களா சார் அவங்க? எந்த கட்சியும் ஒத்துக்கும்? அதுவும் அவங்க நான் போட்டி இல்லைன்னா தேர்தலே நடக்காது பார்க்குறியா? அவரோட விருப்பத்தை சொல்லிக்கிறாரு போல. வாட் இஃப் பிஜேபி இன் இட்ஸ் இன்சப்ரசிபிள் அர்ஜ் டு டிஃபீட் டிஎம்கே அட் எனி காஸ்ட் மேக்ஸ் எ டாக்டிக்கல் எக்ஸிட் ஃப்ரம் தி ஏடிஎம்கே அலையன்ஸ் டு மேக் ஸ்பேஸ் ஃபார் டிவிகே. The Saffron Party would, in the event of such reconfiguration of the opposition, Vijay will have one reason less not to join hands with ADMK அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த நவம்பரில்
நான் விஜயை பற்றி இப்படி எழுதியிருந்தேன்ட்டு ரீகால் பண்ணுறாரு. 2026 தேர்தலை விஜய் அவர்கள் தனியாக போட்டியிட்டால் அவரோடு ஒரு சில சிறு கட்சிகள் சேரலாம். அது விஜயுடைய உண்மையான பலன் என்ன என்பதை கண்டுபிடிக்க அது உதவும். விஜய் 10% அதிகமான வாக்குகளை பெற்றால் விஜய் ஒரு வலுவான கட்சி என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர் சீட்டுகளை ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அடுத்த 5 ஆண்டுகளை விஜய் அவர்கள் தனது அரசியல் கட்சியை வலுவாக உருவாக்குவதற்கு ஏற்றது போல தயாரிப்பு வேலைகளை செய்தால் அடுத்த தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு இங்கே இருந்து ஒரு நிரந்தர அரசியலை செய்ய வேண்டுமா, இல்லை நானும் போட்டியிட்டேன் என்று விஜய் இருக்க வேண்டுமா என்பதை விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கடந்த நவம்பர் மாதம் எழுதியிருந்தேன். இப்போதும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த பிஜேபி தேர்தலில் போட்டியிடாமல் விலகிறதுன்றதுலாம் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் எந்த கட்சியும் அது மாதிரி செய்யாது. ஒரே ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு வைகோ புறக்கணித்தார் ஒரு பொது தேர்தலை. எனது சகோதரருக்கு வாழ்த்துக்கள்னு ஜெயலலிதா 7 சீட்டை நம்ம கொடுக்குறேன்னாங்க மதிமுகவுக்கு. அப்போது இப்போ 7 17 நினைவில்லை. அந்த தேர்தலை திரு வைகோ அவர்கள் புறக்கணித்தார். 2011 ப்ராபப்ளி, ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. வேறு எந்த கட்சியும் தேர்தலெல்லாம் புறக்கணிக்காது. சின்ன சின்ன கட்சிகளே நாங்கள் எங்கள் முடிவை இப்போதைக்கு சொல்ல மாட்டோம், அப்புறமா சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய கட்சி, நாட்டை ஆள்ற கட்சி ஒதுங்குமா? சார், இன்னைக்கு தினமலரில் இன்னொரு நியூஸ் வேறு வந்திருக்கு. அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட இருக்க அந்த ஜாதி கட்சிகளை ஃபுல்லாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்கதான் இன்றைக்கி வந்திருக்கு சார். ரொம்ப மிக மிக சரியான செய்தி அது. ஏற்கனவே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை ஆரம்பித்து சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை அட்வான்ஸ்டு ஸ்டேஜிலே இருக்குது. அந்த அதிமுக கூட்டணி பக்கம் இருக்கக்கூடிய கொங்கு தனியரசு அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார் அல்லவா, அவரோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்குது. அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு சீட்டு போதும். திரு ஜான் பாண்டியன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்குது. நடுவில் திரு ஜான் பாண்டியன் அரசை குறை சொல்ல முடியாதுன்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்த ஞாபகம் இருக்கான். சமீபத்தில் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடியவர் புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள். அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது அரசை இதுக்கு குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, நான் என்ன ஒரு காலங்காலமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கவராச்சே இவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தோன்னே இன்றைக்கி அந்த செய்தி அதற்கு விடை கொடுத்து விட்டது. அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் ஃபைனல்னு வச்சுக்கிட்டாலும் இதை பிஜேபியும் அதிமுகவும் கோட்டை விடுது என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த பிஜேபியிலையும் அதிமுகலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த சிறு கட்சிகளை எல்லாம் பிஜேபி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஏடிஎம்கே இது கண்டுக்கிறது இல்லை. இங்கே சின்ன கட்சியில் இதெல்லாம் கூட்டு வர்றது உங்கள் வேலை அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழக பிஜேபி தலைமையை பொறுத்தவரை பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தான் இந்த கூட்டணி, இந்த பஞ்சாயத்தெல்லாம் வரும், இப்போதைக்கு நாம் எதற்கு போய் முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதுக்கு ஒன்றும் சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் சின்ன கட்சிகள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்கல்ல. நீ இப்போ ஒரு அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு, பாஸ் வந்துடலாம் பாஸ், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிறதே இல்லை, யாருமே பேசுறதில்லை. கூப்பிட்டு அமித்ஷா வரானா அதுக்கு கூப்பிட்றதில்ல, ஜேபி நட்டா வராதுன்னா கூப்பிட்றதில்ல. அப்புறம் என்ன தான் அரசியல் பண்ணுவாங்க? அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு ஆளுங்கட்சி கூப்பிடுது, செலவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உதயசூரன் சின்னத்தில் மட்டும் நில்லுங்க, 2 சீட்டு தர்றேன் உங்கள் கட்சிக்கு, உதயசூரன் சின்னத்தில் நில்லுங்க, வாங்க நீங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்குறோன்னு சொல்லும்போது ஏன் அந்த ஆஃபரை எடுத்துக்க மாட்டாங்க? ஸோ ரொம்ப சரியான செய்தி. ஸோ இது அவங்கள பின்னாடி அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு வரவழைத்து விடலாம் என்றாலும் இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி பேசுகிறதே என்டிஏ கூட்டணிக்கு பலவீனம்தான். இதை என்டிஏ தலைவர்கள் உடனடியாக அட்ரஸ் பண்ணணும். பண்ணலைன்னா இன்னைக்கு ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பிஜேபி ஏடிஎம்கே தவிர அந்த கூட்டணியில் யார் பாருங்க? இல்லை சார், அவங்க ஒருவேளை அந்த ஜாதிக சீரப்புலாம் கோட்டை விடுறது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்தந்த தொகுதியிலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தணும் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீ ஒரு தனியரசு இருக்காருன்னா தனியரசு அவர் ஏரியாவில் தாதாப்பா. ஜான் பாண்டியன் எடுத்துக்கினா ஜான் பாண்டியன் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் தாதா. அவர் இண்டிபெண்டாக ஜெயிக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் ஜெயிக்கிறத கெடுப்பார். அது அவரால் முடியும். அந்த செலவுக்கு இருக்குது. ஏசி சண்முகத்துக்கும் நீங்கள் ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். வட தமிழகத்தில் முதலியார்கள் டென்ஸாக வசிக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது. முதலியார் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்ற இடம் இருக்கிறது. தோத்தாலும் பரவாயில்லன்னு ஏசி சமூகத்துக்கு போடுறவங்க இருக்காங்க. இன்னும் எதுக்கு விட்றீங்க? இந்த பார், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அரசியலில். ஈச் ஓட் கவுண்ட்ஸ். இந்த தேர்தலில் ஃபோட்டோ ஃபினிஷில் நிறைய தொகுதிகளோட முடிவுகள் செய்யப்படும். அப்போது ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். இப்படி அலட்சியமாக விடுவது என்பது நல்லதல். ஆனால் ஒரு சைடு நம்ம என்ன தான் இப்படி கோட்டை விட்றாங்க அப்படின்னு பார்த்தாலும்
திமுகக்குள்ளேயே வந்துட்டு காங்கிரஸ் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2021 தேர்தலில் இடங்கள் கேட்டதை காட்டி நாங்கள் அதிகமாக கேட்போம். அதே மாதிரி சிபிஎம்மும் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் 2021 எங்களுக்கு கொடுத்த தொகுதியை காட்டி நாங்கள் அதிகமாக கேட்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு பிரிவை உண்டாக்கும்ல சார் கூட்டணியில்? அதிகமான பிரிவை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் என்டிஏவில் தேர்தல் தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டது. பிஜேபி 101, ஜேடியு 101 அண்டு பாஸ்வான் கட்சி அதுக்கு ஒரு 25 சீட்டு ஒதுக்கியிருக்கிறார்கள். அங்கே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இங்கே ஸ்மூத்தாக முடியாது. அங்கே நிதிஷ்குமாரோட கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியெலாம் கடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு சீட்லேயாவது நாங்கள் அதிகம் போட்டி போடணுன்ட்டு, நீங்கள் 100னா நாங்கள் 101 போட்டி போடணுன்ட்டு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இந்த முறை அது மாதிரிலாம் இல்லாமல் விட்டு கொடுத்துட்டாங்க. சரி, நீ 101 நான் 101 அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அதுபோல் பெரும் சிக்கல்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு வர இருக்கிறது. இன்னொன்று, இவங்க எல்லாரும் சிபிஎம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சி தோழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாம்சங்லேருந்து துப்புரவு தொழிலாளி பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலையும் இவர்கள் மக்கள் விரோதிகளாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் தான் கூட்டணி தர்மத்துக்காக பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருந்தோம். இப்போ குறைஞ்சது கொஞ்சம் அதிக சீட்டு கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா நாங்கள் இப்போ எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற இந்த பிரச்சனை இனிமேல் தான் திமுகவுக்கு வரப்போகிறது. அண்ட் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்போது வந்துவிட்டதா, இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா? ஸோ திமுக பலவீனமாக கூட்டணி கட்சிகள் பேரத்தை உயர்த்துவார். இவ்வளவு நாள் செல்வ பெருந்தகை பேசி கொண்டிருந்த குரல் வேறு, இன்றைக்கி அந்த அறிக்கையில் பாரு, இன்றைக்கி பேசியிருக்கிறதுல குரல் வேறு. இன்றைக்கி ஹிண்டுவில் டீட்டெயிலாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. நாங்கள் கேட்போங்க, தலைமையில் சொல்லுவோம். சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 63 இடங்களில் போட்டியிட்டோம், அதுக்கு பிறகு அதை 40 குறைச்சது யார்? 40 குறைச்ச பிறகு அதை இன்னும் 25 குறைச்சது யார்? அப்போ இருந்தவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு கேஸ் அழகிரியை போட்டு விடுகிறாரு. ஸோ அதாவது அப்போ நான் 25 ஒத்துக்க மாட்டேன்றதான் அதுக்கு மீனிங். முதல் முறையாக செல்வ பிறந்தகை எப்படி பேசுகிறார்? கொடுக்குறத வாங்கி போங்கன்றது தானே வழக்கமாக அவர் பேசுவது. முதல் முறையாக அப்படி பேசுகிறாருன்னா டெல்லியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, இன்க்ரீஸ் தி நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். சுமூகமாகலாம் இந்த தொகுதி பங்கீடு முடியாது. ஒரு வேளை தாவேக்க, அதிமுக, பிஜேபி எல்லாரும் ஒரே கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு, ஆனால் மிச்சவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் தோல்வி உறுதின்னு சொல்லிட்டு, அப்புறமா அவங்களுக்கு வேறு வழி இல்லையே சார் அவங்களுக்கு? யாருக்கு? திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குலாம் வேறு என்னப்பா பண்ண முடியும்? போட்டிட்டு தானே ஆகணும். எப்படி போட்டிட்டாமல் இருக்க முடியும் எலெக்ஷனில்? அதுக்கு தான் இந்த சிறு கட்சிகளை சேர்க்கறது, வேற வேற ஏதாவது டாக்டிக்ஸ் அவங்க. there should be a fight. 16ல் சிபிஎம், சிபிஐ, விசிகே எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி வைத்தார்களே, அப்போது அவர்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, இப்போ நாங்கள் அவங்க கூட்டணி இருக்கட்டும் போகிறோன்ட்டு போயிட்டோம். இன்னொன்று, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத எடுத்து ஜெயிக்கலான்னு கூட நம்பலாம். சரி சார், இந்த அரசியல் அட்டையில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி.